ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இங்கே நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மலைநாடு பக்கம் போனோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் எல்லாருமே டூரியன் சாப்பிட்ருப்போம், ஓகேவா? ஸோ வந்து மலேசியாவில் வந்து டூரியன் அப்படின்றது வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் இன்றைக்கி டூரியன் சாப்பிட போகிறோம். டூரியன் எப்படி இருந்துச்சு, எங்கே போனோம், எவ்வளோ வந்துச்சு, ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே நாங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வந்து கூட ஒரு பெல் ஐக்கன் டச் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி போடக்கூடிய விலாக் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகே காய்ஸ், வாங்க லெட்ஸ் கோ போகலாம். நாங்கள் வந்து கார் வந்து ரெண்ட்டு பிடிச்சி தான் போகிறோம். ஸோ வந்து நாங்கள் டாக்ஸி புக் பண்ணி நம்ம அண்ணன் கூட போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம காடியில் வந்து போக முடியாது அந்த இடத்துக்கு, ஈஸியாக இருக்கும்ல. ஸோ வந்து காடி புக் பண்ணி போகிறோம் அப்படின்னா காடி மீன் கார். ஸோ வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க நல்லா மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு, இங்கே பேசி பழகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நாங்கள் எப்படி போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் எதுக்காக போகிறோன்னா டூரியன் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் போகிறோம். வேறு எந்த வேலையும் எங்களுக்கு இல்லை, ஓகேவா? ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் அண்ட் வந்து ஒரு விலாக் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த இதை வந்து மேக் பண்ணுறோம், இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே போகிறதுக்கு எவ்வளோ போணுச்சு அண்ட் வந்து ஸ்ரீலங்கா ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ நம்மளுக்கு சேவ் ஆகுதா இல்லை வந்து கூடுதலாக போகுதா, அண்ட் வந்து ஸ்ரீலங்காவோட டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் டூரியன் சாப்பிடணும் தம்பி, நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ வந்து நானும் ஓகே, எனக்கும் ஒரு விலாக் பண்ணணும், ஸோ வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காக நானும் ஓகேண்ணே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் இருக்கிற இடம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த டூரியன் ஷாப் இருக்குது, ஓகேவா? ஸோ வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு இப்போ வந்து நாங்கள் கிராப் புக் பண்ணி, அதாவது வந்து ஸ்ரீலங்காவில் ஊபர் இருக்குல்ல, ஊபர், பிக்மி, இந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கே கிராப் யூஸ் பண்ணுவோம் மலேசியாவில். ஸோ வந்து மலேசியாவில் கிராப் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணி நாங்கள் டூரியன் ஷாப் வந்து போய்கிட்டு இருக்கிறோம், ஓகேவா? இந்த கிராப்புக்கு வந்து எவ்வளோ போகுது அப்படின்னா, நாங்கள் 10 கிலோமீட்டர் போனோம், கிட்டத்தட்ட எங்களுக்கு 15 வெள்ளி வந்துச்சு, ஓகேவா? 15 வெள்ளி மீன் 68 × 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸ்ரீலங்காவில், ஓகேவா? எங்கள் கிட்டே கார் இருக்குது, நாங்கள் கார் வாங்கியிருக்கிறோம். பட் வந்து நாங்கள் அதில் போகல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபன்னுக்காக போகிறது. நாங்கள் எதுக்கு சம்டைம் டிராஃபிக்காக இருக்கும், ஈவினிங் ஆச்சுன்னா கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும்ல மலேசியாவில். ஸோ அதனால் வந்து நாங்கள் டிராஃபிக்கில் போக முடியாது அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு வந்து நாங்கள் கிராப்பை புக் பண்ணி போகலான்னு அப்படின்னு சொல்லி இந்த அண்ணன் கூட நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி அந்த அண்ணன் வந்து இந்த வீடியோவில் இந்த இடத்துலலாம் இருக்க மாட்டார். ஸோ வந்து நான் ஒரு இடத்துல அவரையும் ஷூட் பண்ணியிருக்கிறேன் டூரியன் சாப்பிட்றதுல. ஸோ வந்து கண்டிப்பாக அவரும் வீடியோவில் இருப்பார். அவர் வந்து மலேசியா தான், நான் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன். ஸோ அந்த அவர் மலேசியா தான், அவர் நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கிறாரு. ஸோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். மலேசியன் அப்படின்னு பார்க்கும்போது மலேசியனில் உள்ள தமிழ் பீப்புள்ஸ் வந்து தமிழ் பேசுகிறவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசுவாங்க, ஓகேவா? ஸோ வந்து அதனால் அவர் என் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். எங்கே போகிறதா இருந்தாலும் சொல்லுவார், போகலாமா தம்பி அப்படின்னு கேட்பார். ஸோ வந்து அதனால் நானும் அவரோட சேர்ந்து எல்லா இடமும் போவேன். ஸோ அவர் கூப்பிட்டதுனால நாங்கள் இந்த விலாக் எடுக்கிறோம், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. கண்டிப்பாக கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரும் பெல் ஐக்கன் டச் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆக்சுவலி கைஸ், நாங்கள் வந்து இப்போது டூரியன் ஷாப் வந்து கிட்ட வந்துட்டோம், ரொம்ப வந்து நெருங்கிட்டோம். நாங்கள் கூகுள் மேப்பில் பார்த்து தான் இந்த இடத்துக்கு வரோம். இது நாங்கள் எப்படி இந்த ஷாப்புக்கு தான் வரணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து டிக்டாக்ல வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் எங்களோட வீடியோ. ஸோ வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் அதனால் இவரை சூஸ் பண்ணி இந்த டூரியன் ஷாப்புக்கு வந்துவிட்டோம், ஓகேவா? டூரியன் அப்படின்னும் போது ஸ்ரீலங்காவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லாரியிலையோ இல்லை வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷெப் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் மாதிரி பண்ணுறாங்க. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டியான கலரில் வெரைட்டியான டேஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் நார்மலி வந்து எப்படி வாங்கினோம் அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு டேஸ்ட் வைஸ் பார்க்காம நாங்கள் வெரைட்டி வைஸ் பார்த்து வாங்கினோம். அந்த அண்ணன் வந்து இங்கே இந்த டூரியன் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சஜஸ்ட் பண்ணார். ஸோ வந்து நாங்கள் அதை வாங்கினோம், ஓகேவா?
நவ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் வைஸ் டேஸ்ட் வைஸ் இருக்குது. அவங்க வந்து அந்த இருக்காரு இந்த அண்ணா வந்து நம்மளுக்கு சஜஷன் பண்ணார், இந்த காய் நல்லாயிருக்கும், 1 kg வந்து எங்களுக்கு 40 ரிங்கிட் அப்படின்னு சொன்னார். நான் வந்து சைடில் கொடுத்துருக்குறேன் பாருங்க, 40 ரிங்கிட்னா எவ்வளோ அப்படிங்கிறத ஸ்ரீலங்கா ப்ரைஸில். ஸோ வந்து அப்படியே 2 தட்டு தட்டி ஓப்பன் பண்ணாங்க பாருங்கப்பா, செம்ம கலரில் இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு துரியன் லவர். ஸோ வந்து நான் இதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மலேசியனில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் துரியன். ஸோ வந்து நான் அதை எப்படி இருந்துச்சு அப்படின்னா செம்ம டேஸ்ட்டுங்க. அது என்னால் சொல்ல முடியல, அந்தளவு க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து அண்ட் வந்து இவங்களோட சேவிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறுத்துருவாங்க, ஓகேவா. கேஜி கணக்கை வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு பில் கொடுத்துருவாங்க. அண்ட் வந்து அதே மாதிரி ஒரு கூடை கொடுத்துருவாங்க. கூடை கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நாங்கள் இங்கே வந்து பேமெண்ட் பண்ணிட்டு பின்னாடி போய் சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா. ஆக்சுவலி எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுவாங்களோ அந்த அளவில் இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து இருக்கிற மாதிரியே அவங்க பேமெண்ட் வந்து நாங்கள் கொடுத்து ஒன்று ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கினோம், ரொம்ப பெருசாக இருக்குது இதுவே போதும் அப்படின்னு. பட் அந்த டேஸ்ட் இருக்குல்ல, ஸோ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு இன்னொன்று கூட வாங்கினோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டூரியன் வந்து கலர் இருக்குப்பாங்க, ஒயிட் கலர்லையும் இருக்குது. ஸோ வந்து வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணினா செம்ம ஸ்மெல்லுங்க. ஸோ வந்து அந்த ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் வந்து ஆக்சுவலி அந்த ஸ்மெல்லுக்காகவே நிறைய பேர் சாப்பிடாம இருப்பாங்க. பட் வந்து இந்த ஸ்மெல்லை விட இந்த டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் டூரியன் டூரியன் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் பிடிக்குது யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா பீச்சே இருக்குல்ல, பீச்சை வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீமியாக நல்ல டேஸ்ட் வைஸ் வந்து அல்டிமேட். என்னால் சொல்ல வார்த்தையே இல்லை. ஸ்ரீலங்காவில் நான் ட்ரை பண்ண வரைக்கும் ஸ்ரீலங்காவை விட இது வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு, ஓகேவா. இந்த அண்ணன் கூட தான் நம்ம வந்தோம். வந்து கூப்பிட்டு வந்தார், இந்த ஷாப் நல்லா அப்படின்னு இவர் சஜஸ்ட் பண்ணார், டிக்டாக்கில் பார்த்தேன் அப்படின்னு. ஸோ வந்து ஓகேண்ணே அப்படின்னு வந்துட்டோம், ஓகேவா. ஸோ அதை அவ்வளோதான், நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஷாப். ரெஸ்டாரண்ட் மாதிரி பெரிய அளவில் நம்மளுக்கு சேர் டேபிள் எல்லாமே போட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் ஏதோ விற்கிறான்ப்பா, வாப்பா பார்க்கலாம் அப்படின்னு அண்ணன் கூப்பிட்டு போனார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் கடுகுடா அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. ஸோ வந்து அந்த கடுகுடா விற்கிறாங்க. இங்கே ஏதோ நேம் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அதுவும் மெங்குஸ்தானும் விற்கிறாங்க. ஸோ வந்து மெங்குஸ்தான் பார்த்தீங்கன்னா 3 kg 20 ரிங்கிட் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு 3 kg வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்து வெளியில் வந்துட்டோம், ஓகேவா. அவ்வளோதான், நம்ம வந்து இன்றைக்கி வெளியில் வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், ஓகேவா. ஓகே காய்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.